தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர் சேர்க்கை 2024-25 கல்வியாண்டுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி 12th ரிசல்ட் எல்லாருக்குமே வந்திருக்கும். அவங்களை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதுக்கான விதிமுறைகள் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஜிஏஎஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இது இல்லாமல் இது நீங்கள் 2 வகையில் நீங்கள் பார்க்கலாம். எந்த காலேஜுக்கு உங்களுக்கு அட்மிஷன் வேணுமோ அந்த காலேஜில் போய் நீங்கள் டைரெக்டாகவே ஏஎஃப்சி சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அட்மிஷன் ஃபெசிலிட்டி சென்டர்னு ஒன்று இருக்குது. அந்த சென்டரில் போய் நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு அழைச்சிட்டு போய் நீங்கள் டைரெக்டாகவே அப்ளிகேஷன் நீங்கள் அங்கே போட்டு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மூலமாகவோ இல்லை கம்ப்யூட்டர் மூலமாக வீட்டில் இருந்தோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். முதல்ல கோர்சஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும் காலேஜஸ்க்கு. ஸோ ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு முதல்ல ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் அதை எடுத்த மார்க்கு என்ன, தமிழில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கிறத நீங்கள் அவுட் ஆஃப் 100 மார்க்ஸ் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதில் நீங்கள் எல்லாத்தையும் என்டர் பண்ணணும். அந்த ப்ராசஸ் வச்சு தமிழ் மார்க் லிஸ்ட்டு போடுவாங்க. இங்கிலீஷும் ரேங்க் லிஸ்ட்டு அப்படி தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, அதை பிஏஓ, பிஎஸ்சிஓ, பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிஎஸ்டபிள்யூ, இது மாதிரி நீங்கள் எந்த டிகிரி கேட்டிங்களோ அந்த டிகிரிக்கான ரேங்க் லிஸ்ட், அதாவது இதில் 4 சப்ஜெக்டையும் கூட்டி அதில் 400 மார்க்குக்கு எவ்வளோ வருதோ அது உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ பப்ளிக்காக டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுறதுங்கிறது உங்கள் காலேஜ் ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு டேரெக்டாகவே கொடுத்துருவாங்க. அப்ளிகேண்ட் நீங்கள் ரெஸ்பெக்டிவ் காலேஜுக்கான லெட்டரை நீங்கள் பண்ணணும். ஸோ முதல்ல நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கிளிக் பண்ணும்போது இப்படி இருக்கும். இணைய வழியிலேருந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடுறது யூஜி அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தொடங்கும் நாள் முடியும் நாள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ முதல்ல யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும், அடுத்தது லாகின் ஒன்று இருக்கும், அடுத்தது ஃபில் பர்சனல் இன்ஃபர்மேஷன், அடுத்தது ஃபில் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இந்த இதில் முதல்ல யூசர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோன்னா யூசர் இன்ஃபர்மேஷனில் டேரெக்டாக விண்ணப்பதாரரின் பெயர், கைபேசி எண், உங்களோட இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கொடுத்துடணும். அப்புறம் நீங்கள் 11th பாஸ் பண்ணிக்கிங்களான் இருக்கும். ஸோ எஸ்ன்னு கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் டிஎன்ஹெச்எஸ்சி ஹையர் எஜுகேஷன் தகுதி தேர்வு, அதான் 12th, அதுக்கான அப்புறம் ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் செட் பண்ணி ஓகேன்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் கேட்பாங்க, ஆர் யூ வெரிஃபை ஃபார் தட், சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஓகே பண்ணிடுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேன்னு சொல்லிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை டேரெக்டாக உங்கள் மொபைல் நம்பர் அக்சஸ் பண்ணுறேன், இதை கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ன்னு கொடுத்துடணும். எஸ்ன்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் இமெயில் அட்ரஸையும் உங்கள் பாஸ்வேர்டு என்ன க்ரியேட் பண்ணீங்களோ அதை போட்டு லாகின்னு போட்டு கொடுத்தா நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். இப்போ நீங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷனில் நீங்கள் கொடுத்தப்பட்ட தகவல்களில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் விண்ணப்பதாரரின் பெயர் அப்படின்னு வரும். பெயர், உங்களோட பெற்றோரின் பெயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ்க்கு அப்புறம் நிரந்தர முகவரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட சிவிலிக் ஸ்டேட்டஸ், அதாவது சொந்த ஊர், மாவட்ட குடிமை நிலை, அது உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்களோட பாலினம், மேல், ஃபீமேல், தேர்ட் ஜெண்டர், தாய்மொழி என்ன, தமிழ் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேஷ்னாலிட்டி அப்படிங்கிறதுல இருக்கும். அதுக்கப்புறம் ரிலிஜன், அடுத்தது வகுப்பு, கம்யூனிட்டி, உங்களோட கம்யூனிட்டியோட உட்பிரிவு, அதுக்கப்புறம் ஆதார் நம்பர், அப்புறம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் ஒன்று கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, தமிழ்நாடு ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, தாலுக்கா என்ன, அதுக்கப்புறம் வட்டம் என்ன, அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் அஞ்சலக குறியீடு என்ன, அப்புறம் நேட்டிவ் சொந்த மாவட்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கடுத்தது சேவ் கண்டினியூ அப்படின்னு கொடுத்துடணும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் ரிசர்வேஷன்னா இப்போ நீங்கள் சிறந்த விளையாட்டு வீரர்கள் ஒதுக்கீட்டுக்கு கீழே நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களா, அதாவது நீங்கள் ஸ்போர்ட்ஸ்மேன் கோட்டாவில் நீங்கள் இருக்கீங்களா, அது மாதிரி ஒன்லி ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் எலிஜிபிள் இருக்காங்களா, உங்கள் அப்பா, உங்கள் படை வீரர்களோ இல்லை முன்னாள் இராணுவ வீரர்கள், இராணுவம், இந்த மாதிரி விஷயத்தில் இதை எக்ஸ் சர்வீஸ்மேனில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன், மாற்றுத்திறனாளிகளில் அப்ளை பண்ணுறீங்களா, அப்புறம் என்சிசியில் ஸ்கூலில் சர்டிஃபிகேட் ஹோல்டராக நீங்கள் அப்படி கேட்பாங்க. ஸோ அதில் எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்டையும் நீங்கள் கொடுத்தாகணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட ஆர்ஜின் அந்தமான் நிக்கோபார் இந்த தீவை சேர்ந்த தமிழரா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கும் எஸ்ஆர்னோங்கிறதுல நீங்கள் கொடுத்துடணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு படையின் தகுதியான பணியாளர்களின் குழந்தைகள், மனைவி எத்தனை வகை கேட்பாங்க. ஸோ இது விடோஸ், செலக்ட் சில்ட்ரன், செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் கேட்டகரியில் இது மாதிரி இருக்கிறவங்கள யாரும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு கடைசியில் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுக்கணும். இதுக்கப்புறம் உங்களோட ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் பேரண்ட் ஆக்குபேஷன் என்ன, அதுக்கப்புறம் ஆனுவல் இன்கம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துடணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட், நீங்கள் முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கீங்களா இல்லை முதல் பட்டதாரியான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, கன்வெர்ட்டபிள் கிறிஸ்டியன் உயர்கல்வித் தொகை,
கல்வி உயர்கல்விக்கு தொகை நீங்கள் வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் எஸ்ஆர்னோ கொடுத்துட்டு சேவ் கண்டினியூங்கிறத கொடுக்கணும். இதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பரில் ஆரம்பித்து நீங்கள் பயின்ற கல்லூரிகள் ஸ்கூலோட டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் படித்த ஸ்கூலோட ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலு, அது மாதிரி சிவிலிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூலு லொக்கேஷன் என்ன, குடிமை நிலையோட கோஆப்ரேஷன் என்ன, அப்புறம் பார்த்தீங்கன்னா 12th 6வதுலேருந்து 12ஆம் வரைக்கும் நீங்கள் அரசு பள்ளியில் படிச்சிங்களா அப்படிங்கிறத கேட்பாங்க. ஏன்னா இந்த திட்டத்தில் சேர்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்லூரியில் நீங்கள் சேர்ந்த பிறகு உங்களுக்கு இதுக்கான பெனிஃபிட், அதாவது இதுக்கான உதவித்தொகை இது மற்ற விஷயங்களுக்காக தான் இந்த பர்பஸ் கேட்பாங்க. நீங்கள் 6வதுல தேர்ச்சி பெற்ற வருஷம், எந்த மாநிலம், எந்த மாவட்டம், பிளாக் என்ன, பிளாக்குங்கிறது வந்து உங்களை வட்டாரம், உங்கள் வட்டார கல்வி மையத்தில் எதில் இருக்குது, அது மாதிரி நேம் ஆஃப் த ஸ்கூல் என்ன அப்படிங்கிறத சொல்லிடணும். அப்புறம் ஸ்கூல் டைப்பு கவர்மெண்ட் ஸ்கூலா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கவர்மெண்ட் எய்டட் இருக்கும், ப்ரைவேட்டும் இருக்கும். அதில் 6வது 7வது 8வது 9வது 10வது 11வது 12வது வரைக்குமே இதை நீங்கள் கரெக்டாக ஃபில்லப் பண்ணி எந்தெந்த ஸ்கூலுங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணி கடைசியில் மறுபடியும் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுக்கணும். அடுத்த ப்ராசஸ் போகும். இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் தகுதி தேர்வு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, டிஎன்ஹெச்எஸ்சின்னு கொடுத்தோம். நேம் ஆஃப் த போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வு வாரியம், தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், ஹையர் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் அவங்களோட பர்மனெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் என்னங்கிறது சொல்லிடணும். அப்புறம் 10th இது வந்து 12த்துக்கானது, எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மென்ஷன் வந்து இதில் கொடுத்துடணும். அது மாதிரி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து நீங்கள் அகாடமிக்கலா இல்லை ஒகேஷ்னலா அப்படிங்கிறது கேட்கும். ஒகேஷ்னல்னால் வந்து நீங்கள் வந்து 2ஆம் 3ஆம் பிரிவு பாடப்பிரிவுகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து அதில் உண்டு. அது மாதிரி ஹெச்எஸ்சிங்கிறது வந்து இந்த பாடப்பிரிவு. இதில் குரூப் கோடுன்னு ஒன்று இருக்கும். எந்த குரூப்பில் நீங்கள் படிச்சீங்களோ அந்த கோடு வந்து அப்ளிகேஷன் இந்த ப்ராஸ்பெக்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து அதிலேயே உங்களுக்கு தெரியும். அடுத்தது மீடியம் ஆஃப் செக்ஷன், தமிழ் மொழியில் படிக்கிறீங்களா இல்லை இங்கிலீஷ் மொழியில் இப்போ உங்களை மீடியம் ஆஃப் பயிற்று மொழி இருந்துச்சான்னு கேட்பாங்க. அது மாதிரி நீங்கள் மொத்தமாக 12th எடுத்த மார்க் என்ன அது மொத்தமாக நீங்கள் 600 மார்க் இருக்கும். அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத அடுத்ததில் போட்டுருணும். அதுக்கப்புறம் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், எம்எஸ் நம்பர், மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தில் எம்எஸ் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் உங்களுக்கு வச்சுருப்பாங்க. இது உங்கள் டிசிலையும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதையும் நீங்கள் இங்கே போட்டாகணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட ஜாதி சான்றிதழ் நம்பர், அதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் போகணும். இப்போ ஹையர் செகண்டரியில் நீங்கள் படித்த மொழி பாடங்கள் ஆரம்பிச்சு தமிழ், இங்கிலீஷ், அதுக்கப்புறம் உங்களோட வரிசையான நம்பர், இப்போ என்ன பாடங்கள், பர்மனெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் என்ன, ரோல் நம்பர் என்னங்கிறத போட்டு மந்த்து, இயர், மேக்ஸிமம் நம்பர் எவ்வளோ மார்க்கு, அப்டைன்டு எவ்வளோ வாங்கினீங்க, இது எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில் வழக்கம் போல் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் கல்லூரியில் பாடப்பிரிவினை தேர்ந்தெடுக்கும் முன்னே கீழே இருக்கிற மதிமுறைகளை படிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்வு செய்ய கல்லூரியிலேருந்து பாடப்பிரிவினை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அது மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுக்கும் எண்ணிக்கையில் வரம்பு முறை கிடையாது, எத்தனை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு கல்லூரியில் நீங்கள் 5 பாடத்துக்கு மேலே நீங்கள் சூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி SC/ST விண்ணப்பதாரர்கள் ₹2 மட்டும் செலுத்தினா போதும், மற்றவர்கள் வந்து ₹50 செலுத்தணும் அப்படிங்கிறது ஒரு கல்லூரிகளுக்கு அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ +2ல் பாடங்களில் நீங்கள் தகுதியுடாக இருந்தீங்கன்னா அந்த படிப்பை நீங்கள் இதில் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். இப்போ 12th என்ன படிச்சிருக்கீங்களோ அது மாதிரி தான் நீங்கள் காலேஜில் அதை மேஜர் பேப்பர் என்னவோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்வுகள் மற்றும் வரிசைப்படுத்துதலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பப்படி மறுவரிசைப்படுத்தல், சீரமைப்படுத்தல், இதிலேருந்து உங்களுக்கு விருப்பமான தேர்வு வகைகள் எதுன்னுங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்லூரியோட காலேஜ் கோடு, பாடப்பிரிவின் கோடு மாவட்ட வாரியாகவும் நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி பாடப்பிரிவுகளில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஃபில்டர் காலேஜ் கொடுத்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ங்கிறத இங்கே டேரெக்டாக கொடுத்துட்டு அடுத்தது பிரான்ச் நேம், அதாவது அந்த எந்த பிரான்ச்சுங்கிறதையும் காலேஜோட நேமையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு காலேஜோட கோடு, கேட்டகரியோட கோடு கிளிக் பண்ணால் டேரெக்டாக இப்படி வந்து உங்களுக்கு அந்த காலேஜ் கோடில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த பக்கம் தெரியும். இந்த பக்கம் கோர்சஸோட கோடுங்கிறத தாண்டி இந்த பக்கம் நீங்கள் பிரான்ச்சஸோட நேம், அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸா, தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட்டு, பிஎஸ்சி அட்வான்ஸ்டு ஜுவாலஜி, பயோடெக்னாலஜி, பிஏ மலையாளம், இது மாதிரி இப்போ நம்ம உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரசிடென்சி காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பிஎஸ்சி தமிழ் மீடியம், பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ எக்கனாமிக்ஸ், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், சைக்காலஜி, ஃபிசிக்ஸ், இது மாதிரி உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் கீழே மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஒரு கல்லூரிகளுக்கு 5 இதுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஆஃப் ஆர்டரையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஆர்டரில் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அந்த பிரான்ச் நேம், ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், இந்த சேஞ்சஸ் நீங்கள் அந்த ஆர்டர் சேவ்டு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து சாய்ஸ் ஆஃப் ஆர்டருங்கிறது வந்து நீங்கள் இதில் முதல்கிறது எதில் நீங்கள் இதில் டிக் பண்ணுறீங்களோ அது 1, 2, 3 அப்படின்னு மாறும். ஸோ கடைசியில் ப்ரிவியூங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இதில் உங்களோட பெயர்,
அதுக்கப்புறம் உங்களோட நேம், கார்டியன், உங்களோட ஆல்டர்னேட் நம்பர், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி என்ன கொடுத்தீங்க, உங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே இதில் ப்ராப்பராக செக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் மாற்ற முடியாதுங்கிற சொல்லிட்டுருக்கோம். அதனால் வந்து இது எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துட்டு கண்டினியூ பே அப்படிங்கிறத அடுத்தது கொடுக்கணும். ஸோ அது மாதிரி நீங்கள் கொடுத்த ஃபோட்டோஸ், டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகன்ஸ் சொல்லிட்டு இதில் நீங்கள் ஏற்கனவே சைன் போட்டதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து காப்பியாகவே கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ காலேஜில் அட்மிஷன் அப்போ நீங்கள் என்ன கொண்டு வரணும்னா டிசி, 10th 12th அது மாதிரி வந்து உங்களுக்கான பர்மனன்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ், இன்கம் சர்டிஃபிகேட் பேரண்ட்டோடது, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருந்தீங்கன்னா அதுவும் வேணும். அது மாதிரி எக்ஸ்ட்ரா யூஸ்மெண்ட் உள்ளது அதுவும் வேணும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷன் இல்லை ரெலவென்ட் சர்டிஃபிகேட், ஃபிசிக்கலுக்கு பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி உள்ளவங்க அந்த மாதிரி என்சிசியில் நீங்கள் கொடுத்தாங்க. இதெல்லாம் பிரிண்ட் அவுட் அப்ளிகேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதோட சேர்த்து அந்த ஹார்ட் காப்பியும் எடுத்துக்கிட்டு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த காலேஜ் சூஸ் பண்ணிங்கிறதும் இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. இதோட உங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடியுது. அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் பண்ணணும். ரிவ்யூ பண்ணதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அப்லோட் சர்டிஃபிகேட்டுக்கு முன்னாடியே உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். எத்தனை காலேஜ் சூஸ் பண்ணிங்களோ அத்தனை காலேஜுக்கும் 50 ரூபாயும், இது வந்து எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்காக மட்டும் 2 ரூபாய் அப்படிங்கிறது. ஒரு கல்லூரியில் நீங்கள் 5 பாடப்பிரிவுகளை நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து 2024க்கான கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான அட்மிஷனுக்கு வந்து நீங்கள் இப்படி தான் ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதுக்கான அட்மிஷனுக்கான லிங்க் எல்லாமே வந்து இந்த வீடியோக்கில் நாங்கள் லிங்க்கில் சீக்கிரம் அப்லோட் பண்ணி வச்சிடுறோம். அதையும் பாருங்கள். நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். மறக்காமல் சிஎஸ் முன்கார்த்திகேயன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். தேங்க்யூ.